அடுத்து வானிலைக்கு வருகிறது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் 79வது பாடலும் விளக்கமும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 79. உரியவரும் பகைவர் ஆவார். உரியவரும் பகைவர் ஆவார். தாய் பகை அன்பு அற்றாளேல் தந்தையும் கடன்காரன் ஆகில். வாய்ப்பகை நல்ல மதி இழந்திருப்பாளாகில். பேய்ப்பகை அறிவு உண்டாகும் பெருமை நூல் கல்லாவிட்டால். சேய்ப்பகை ஒருவர்க்கு ஆகும் என்றனர் தெளிந்த நூலோர். உரியவரும் பகைவர் ஆவார். தாய்ப்பகை அன்பு அற்றாளேல் தாய்ப்பகை அன்பு அற்றாளேல் தந்தையும் கடன்காரன் ஆகில். வாய்ப்பகை மனைவி நல்ல மதி இழந்திருப்பாளாகில். பேய்ப்பகை அறிவு உண்டாகும் பெருமை நூல் கல்லாவிட்டால். சேய்ப்பகை ஒருவர்க்கு ஆகும் என்றனர் தெளிந்த நூலோர். ஒருவனுக்கு தாயானவள் அன்பு அற்றவளாக இருப்பின் அவனுக்கு அவள் பகை ஆவாள். ஒருவனுக்கு தாயானவள் அன்பு அற்றவளாக இருப்பின் அவனுக்கு அவள் பகையாவாள். தந்தையானவன் கடன்காரனாயிருந்தால் அவனும் அவனுக்கு பகைவனே ஆவான். மனைவி நல்ல அறிவை இழந்துவிட்டால் அவள் அவனுக்கு பேயாவாள். அறிவை நல்கும் நூல்களை கல்லாது போனால் அவன் தனக்கு தானே பகைவன் ஆவான். இங்கனம் தெளிந்த நூலறிவை உடையவர் உரைத்தலர். மீண்டும் பாடலை பார்ப்போம். தாய்ப்பகை அன்பு அற்றாளேல் தந்தையும் கடன்காரன் ஆகில். வாய்ப்பகை மனைவி நல்ல மதி இழந்திருப்பாளாகில். பேய்ப்பகை அறிவு உண்டாகும் பெருமை நூல் கல்லாவிட்டால். சேய்ப்பகை ஒருவர்க்கு ஆகும் என்றனர் தெளிந்த நூலோர். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 79வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.